துணிக்காய் போடல. இது கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போடணும். பல்லு தெரியாம எடுத்தியா? டிஸ்பிளே எடுத்துக்கிறியா? நம்ம அது மிளகா எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. Hi, good morning. How are you? Thank you, Julius. துணிக்காய் போடல. இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன்லெஸ் சிக்கனை வச்சு ஹண்டி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சுக்காவா ஹண்டி சிக்கன் ரெசிபி இருக்குது, போய் பாருங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி தான் பண்ணணும். இந்த நெய் ஊற்றி தான் பண்ண போகிறேன். உதயகிருஷ்ணா நெய். இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க. ஓகே, இதில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து இது 1 கிலோ சிக்கன்னால நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து வைக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குப்போம். நெய்யிலே தான் பண்ண போகிறேன். சிக்கனை வந்துட்டு க்ளோஸ்அப்பாக கடாய்க்கு 1 kg சிக்கனுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக தான் நான் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இஞ்சி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அப்பப்போ தான் பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். தட்டில் எடுத்து வச்சுட்டு கடாய் சூடாயிட்டு நெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ நான் ஆனியனை க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பிரித்தி மிக்சியில் கட் பண்ணியிருக்கிறேன். லென்த் ஆஃப் நல்லா ப்ரௌனாக அழகாக வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு பாருங்கள் ஒரு 35 கிராம் அல்லது 2 சேர்ந்துமே ஒரு 50 கிராம் போட்டுக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாடை போக தண்டியும் கிண்டி விட்டுக்கிடும். போன்லெஸ் சிக்கன் 1 kg எடுத்துருக்குறோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக. இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடும் நல்லா பச்சை வாடை போய் நல்லா மணமாயிட்டு அப்போ இப்போ நம்ம இந்த டைமில் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போது சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்போ உப்பு வந்து நம்ம கொஞ்சம் போட்டுப்போம். உப்பு போட்டுக்கோங்க.
இந்த தக்காளியை கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். தக்காளியை நல்ல பேஸ்ட் இல்லாமல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படி வைக்காம ஒரு தட்டில் எடுத்து வைக்கிட்டா போய் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், ஏன்னா நம்ம 1 kg போட்டிருக்கோம், அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து காஷ்மீர் பொடி கலருக்காக. சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. அப்புறம் கலர் பொடி, கொரியாண்டர் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் சீரகப்பொடி. இப்போ மிளகு பொடி தேவைப்படுது. மிளகு பொடி போட்டுக்கோங்க. ஏற்கனவே 3 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோம். இது ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஆஃப் வந்து சிக்கன் வந்து வெந்துடுச்சு. நல்லா கிண்டுறோம். பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். இந்த டைமில் ஒரு 3 or 4 மினிட்ஸ் வந்து நம்ம பொடி போட்டு நல்லா வேக விட்டுருக்கோம். டூ 250 கிராம் இல்லை 300 கிராம் வந்து நான் தக்காளி அரைச்சிருக்கேன். 3 பெரிய தக்காளி. இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் குட்டியாக நறுக்கிக்கலாம். இல்லைன்னா க்ரஷ் பண்ணுற மிஷின் இருந்துன்னா அதில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிண்டி விட்டு ஒரு 4 மினிட்ஸ் அந்த தக்காளியும் அதுவும் நல்லா வெந்து கொதிக்கட்டும். இப்படி ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும் தக்காளியோட. நல்லா அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனு. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இது பேர் வந்து ஹண்டி சிக்கன் அப்படின்ட்டு. ஆமா, பாதி அப்பா பண்ண சொல்லியிருக்கு, பண்ணுதோம். நார்த் இந்தியன் மகாராஷ்டிரா ஸ்டைல் நிறைய பேருக்கு பிடிக்கும். எலும்பு இல்லாத சிக்கன். அப்படியா? இருக்குமா? ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணுனேன். நீ வந்திருக்கன்ட்டு இப்போ இந்த பண்ணி இந்த இதை மாதிரி வெந்துட்டான்னு பாரு. தயிர் ஊற்றணும், ப்ரெஸ் க்ரீம் ஊற்றணும், அப்புறம் இந்த இது கஸ்தூரி மெத்தின்னு ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் போடணும். சூடாக இருக்கும் பார்த்துக்கோ. வெந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். என்ன நல்லா மூஞ்சில் தெரியுது என்ன இருக்குன்னு. இப்போ தயிர் ஊற்றுவோமா? தயிர் ஊற்றி எனக்கே நீ சிக்கன் செஞ்சிருக்கியா ஊரில்? இங்கே வந்து நார்த் இந்தியன் டிஷ்ல வந்து தயிர் சேர்த்து தான் சிக்கன் பண்ணுவாங்க. பாரு பத்திரா 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். என்ன ஃப்ரெஷ்ஷான தயிர். இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் க்ரீமும் ஊற்ற வேண்டியிருக்கு. நல்லா இருக்கா?
நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுருமா. இன்னும் வேலை இருக்குது இதுக்கு. இப்போ நம்ம தயிர் ஊற்றணும், அதோட கலர் எல்லாம் மாறி அதில் ஒரு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சேரும். சேர்ந்துட்டு இதில் ஒரு மணம் ஆக்கணும். இப்போ நம்மளுக்காக ஒரு 4 மிளகா வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போடணும். பல்லு தெரியாம அடிச்சியா? கொஞ்ச நேரம் மூடி வேக வைக்கணும்ல, லாஸ்ட் எண்டில் டேஸ்ட்டு சூப்பர். அது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரீம் எல்லாம் ஊற்றி கொஞ்சம் மைல்டாக வேகட்டு லைட்டாக கிரேவிக்காக இப்படி பண்ணுறேன். தண்ணி லைட்டாக இவ்வளோ நேரமும் சரி. லாஸ்ட் எண்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். டிஸ்பிளே எடுத்துக்கிறியா? ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். ஹாட் பாக்ஸில் ஆறே விட்டுக்கோங்க. சப்பாத்தி போட்டு அதை சாப்பிட்டு காட்டுறேன். நான் என்னோட சப்பாத்தி போடுற ஸ்டைல் இது. நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி காஞ்ச மாவு கொஞ்சம் போட்டுட்டு இப்படி வச்சு எப்போ எனி டைம் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் என்னோட ஸ்டைல் இதுதான். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். 4ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு, அது ரொம்ப ரவுண்டு ஷேப்பு வேணும் அப்படின்ட்டு இல்லை, அது சாஃப்டாக இருக்கும். நான் சப்பாத்தி வாங்குகிற இடத்த காட்டுறேன். பாம்பேயில் பக்கத்தில் இருக்கிறவங்க வேணால் அந்த இடத்துல வாங்கிக்கோங்க. ரொட்டி போட தெரியாதவங்களுக்கு கூட நல்லா வரும் அந்த இடம். மஹீமில் சித்திஸ்னு ஒரு மாவு மில்லில் வாங்குகிறேன். அப்படியே உடனடியாக நம்மளுக்கு அரைச்சி அப்படியே கொடுப்பாங்க. நம்ம வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டாம். 5 கிலோவாக வாங்குவேன் மாதம். அது எப்போ முடியுதோ அப்போ மாற்றிப்பேன். நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போடுறது டைம் இல்லை. எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் மருந்து கொடுக்குறது, அப்புறம் சளிக்கெலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு, இது வந்து எங்கள் கடையில் வந்து வாடகைக்கு இருக்கிற முஸ்லீம் ஒரு அக்கா வந்து இப்படி இப்போ கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி போடுவாங்க. அதை பார்த்து தான் நான் படித்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ரொட்டி எப்படி போடணும்னு கூட தெரியாது. அவ்வளவா எனக்கு சமையல் தெரியாதுன்னு ரொட்டி எப்பவும் போட தெரியாது. இந்த மாதிரி மடிச்சிட்டு, ரொம்ப ஆயில் வேண்டாம், கொஞ்சமாக, அப்புறம் இப்படி காஞ்ச மாவு போட்டுட்டு, இது என்னோடய ஸ்டைலு. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் போடுங்க. ஒரு வெள்ளை துணியில் ஒன்று வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ நான் இப்படி போடுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டேன். ரொட்டி போட்டு வைப்போம். ஹாட் பாக்ஸ் எப்படின்னு செக் பண்ணுவோம். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். இதோட ரேட் வந்து 1150 ரூபா. அமேசானில் வாங்கினேன். ஸோ ரொட்டியும் வச்சுக்கலாம், ரைஸ் வச்சுக்கலாம், இட்லியும் நிறைய வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. செக் பண்ணிக்கிறேன்.